இந்த போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கிட்ட திருநங்கைகள் வந்து தங்களுடைய வீடுகள்ல இருந்தும் தங்களுடைய திருநர் சமுதாயத்திலிருந்தும் வெளிவந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உங்களுக்கு இருக்கிற திறன்களை வெளிக்கொண்டு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கடந்த ஆண்டு நான் அதில் கலந்துக்கிட்டு நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். இதன் மூலியமாக ட்ரீம் ஜோன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபேஷன் டெக்னாலஜி டிசைன் படிக்கிறதுக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வருஷத்துக்கு 1,15,000 ஃபீஸ் அவங்க தான் பே பண்ணி வந்து என்னை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 8 மாதமாக நான் படிச்சுட்டு இருக்கேன். இதன் மூலியமாக வந்துட்டு நிறைய கார்மெண்ட்ஸ் நான் டிசைன் பண்ணுறதுக்கும் எனக்கு நிறைய ஷோஸை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் வந்து எல்லா துறையிலேருந்தும் வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் ஷோ தேர் டேலண்ட். ஸோ அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் இதுவும் ஒரு ஒர்க் தான் இது. ஸோ கவர்மெண்ட் இதை சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீடியா சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, மிச்ச எல்லா துறையிலையும் இருக்காங்க, பட் மீடியாவில் இருக்கிறது எதுக்குன்னா இங்கே வாய்ஸ் இன்னும் பவராக இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே சூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அகாடமியோ ஏதோ ஒன்று, ஐ மீன் லைக் ப்ரைவேட்டாக அகாடமி இருக்குது, பட் ப்ரைவேட்டில் அகாடமியில் படிக்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் ஒரு அகாடமியோ இல்லைனா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை ஹெல்ப் பண்ணனா எங்களால் அதில் இன்னும் லைக் அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியும். பார்ன் டு வின் சோஷியல் வெல்ஃபேர் வந்து ஒரு 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒர்க்னால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வாங்கி தராங்க. அண்ட் எஜுகேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 8th சீசனாக இவங்க வந்து மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் குவீன் நடத்துகிறாங்க. அதுக்கு நான் கடந்த 3 இயர்ஸாக நான் வந்து ஜூரி போர்டில் இருந்திருக்கேன் நான். அண்ட் இதில் வந்து எல்லா துறையிலேருந்தும் வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் ஷோ தேர் டேலண்ட். ஸோ அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் இதுவும் ஒரு ஒர்க் தான் இது. ஸோ கவர்மெண்ட் இதை சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் இன்னும் ஒரு 4-5 பேரும் மீடியாவுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சதுன்னா எல்லாராலையும் முடியும். ஸோ இந்த மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் குவீன் 2024 சீசன் 8 வந்து எக்மோரில் நடக்குது. ஸோ இது வந்து லைக் நாங்கள் இன்னும் ஐ மீன் லைக் எல்லா இயர் நாங்கள் இன்னும் பெட்டராக பண்ண நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் மாடலிங் இஸ் ஆல்சோ அன் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து மேல் ஃபீமேல் இருக்காங்க, பட் ட்ரான்ஸ் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்ச்சர் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவங்க எல்லோரும் அவங்க லைஃப்பை நார்மலைஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக இருக்கும். ஸோ இந்த மீடியா சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, மிச்ச எல்லா துறையிலையும் இருக்காங்க, பட் மீடியாவில் இருக்கிறது எதுக்குன்னா இங்கே வாய்ஸ் இன்னும் பவராக இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எஜுகேட் பண்ணால் இன்னும் வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அகாடமியோ ஏதோ ஒன்று, ஐ மீன் லைக் ப்ரைவேட்டாக அகாடமி இருக்குது, பட் ப்ரைவேட்டில் அகாடமியில் படிக்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் ஒரு அகாடமியோ இல்லைனா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை ஹெல்ப் பண்ணனா எங்களால் அதில் இன்னும் லைக் அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியும். ஓகே, அது வந்து ஆக்சுவலாக ஒரு நாள் தான் நடக்குது. October 3rd அன்னைக்கு நடக்குது. அண்ட் இப்போ லைக் ரிஹர்சல்லாம் போயிட்டுருக்கு. அன்றைக்கி தான் ஃபினாலே. 14 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 14 இருக்காங்க. அதுலேருந்து நாங்கள் டாப் 10 எடுத்துகிட்டு வருவோம். டாப் 7, டாப் 3. சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு கடந்த 13 வருஷமாக வந்து தன்னுடைய பணியை வந்து திருநர் சமுதாயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த 7 வருஷமாக வந்து இந்த மிஸ் திருநங்கை அப்படிங்கிற அழகி போட்டி நடத்தினாங்க. கடந்த 6 வருஷமும் மிஸ் திருநங்கை அழகி போட்டி தமிழ்நாடு லெவலில் மட்டும் நடந்துட்டு இருந்தது. கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு மிஸ் திருநங்கை அப்படிங்கிற அவார்ட் வந்துட்டு தென்னிந்திய திருநங்கைகளாக மாற்றி கடந்த ஆண்டில் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ப்ரைஸ் வரவங்களுக்கு சிறந்த சலுகைகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கடந்த ஆண்டு நான் அதில் கலந்துக்கிட்டு நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். இதன் மூலியமாக ட்ரீம் ஜோன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபேஷன் டெக்னாலஜி டிசைன் படிக்கிறதுக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வருஷத்துக்கு 1,15,000 ஃபீஸ் அவங்க தான் பே பண்ணி வந்து என்னை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 8 மாதமாக நான் படிச்சுட்டு இருக்கேன். இதன் மூலியமாக வந்துட்டு நிறைய கார்மெண்ட்ஸ் நான் டிசைன் பண்ணுறதுக்கும் எனக்கு நிறைய ஷோஸை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கிட்ட திருநங்கைகள் வந்து தங்களுடைய வீடுகளில் இருந்தும் தங்களுடைய திருநர் சமுதாயத்திலிருந்தும் வெளிவந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உங்களுக்கு இருக்கிற திறன்களை வெளிக்கொண்டு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க.
நான் லாஸ்ட் இயர் டைட்டில் வின்னர். நான் ஒரு மூவி பண்ணியிருந்தேன், இலங்கை மூவி. அந்த மூவி வந்து துபாயில் தான் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் இந்த பாண்ட் டு வின்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரோம். அதை நாங்கள் வின் பண்ணது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு மூவியில் நடிக்கிறோம், ஒரு நிறைய ஷோக்கு வந்து ஜூரி மெம்பர்ஸாக போயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் டு பாண்ட் டு வின், தேங்க்ஸ் டு பாண்ட் வின் அண்ட் ஸ்வேதா மேம்க்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். அக்டோபர் 3 நடக்கிற ரேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டிரான்ஸ் விமென்க்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச். 2013 ஸ்வேதா அவர்களோட தனிப்பட்ட முயற்சியில் சாதிக்க பிறந்தவர்களோட சமூக அமைப்பு தொடங்கப்பட்டது. இதோட முதல் குறிக்கோளே வந்து பாலியலுக்கும் யாசகத்துக்கும் உட்படாமல் திருநங்கைகளோட சுயத்திறனையும் அவங்களோட கல்வி நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு தான் ஆரம்பித்தாங்க. அவங்களோட நாங்களும் தொடர்ந்தோம், இப்போ வரைக்கும் பயணிச்சிட்ருக்குறோம். முதல்ல வந்து சிகரம் தொட்ட திருநர் விருது வழங்கும் விழான்ற ஒரு ப்ரோக்ராமை தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த 11 வருஷ செயல்பாட்டில் தென்னிந்திய திருநங்கைகளின் ராணிகளின் அணிவகுப்பு பண்ணிகிட்ருக்குறோம். இது 8வது பாகமாக பண்ணுறோம். இப்போ எங்கே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்மோர் மியூசியம் தியேட்டரில் பண்ணுறோம். இதில் என்ன பெரிய விஷயம் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய மாடல்ஸ் அவங்களுடைய சுயத்திறனை வெளிப்படுத்துறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், மற்றபடி வேறு ஏதாவது நாங்கள் பியூட்டிஷியனோ இல்லை டெய்லரிங்கோ இல்லை ஃபேஷன் டிசைனிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக வேணுன்றதுக்காக வின் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். போன வருஷத்துடைய மாடலுக்கு வந்து இப்போது ஃபேஷன் டிசைனிங் ட்ரீம் ஜோனில் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்லேயே இருக்காங்க. இவங்க தான் அவங்க போன வருஷத்துக்கான மாடலு. 2வது பாண்ட் டு வின் பண்ணுற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் டிரைவிங் திருநங்கை மக்களுக்கு மட்டும் இல்லை, திருநம்பி மக்களுக்கும் சேர்ந்தே வேலை செய்கிறோம். அவங்களுக்கான டிரைவிங் மற்ற ஸ்கில்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளையும் பிளேஸ்மெண்ட்டையும் உருவாக்கி தரும். எங்கள் திருநர் சமூகத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே திட்டக்குழுவில் நர்த்தகியம்மா இருக்காங்க, மாநில திட்டக்குழு உறுப்பினராக. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அரசு துறைகளின் வாரியங்களில் திருநங்கை மக்களுக்கும் இடம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் ஒன்று நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தோம், கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும். மற்ற ஸ்டேட்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு அதை இன்னும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக மட்டும் இல்லை, கோரிக்கையாகவும் வைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துணை முதல்வராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உதயநிதி அண்ணா அவர்களுக்கு எங்கள் பாண்ட் டு வின் சார்பாகவும் ஒட்டுமொத்த திருநர் சமூகத்தின் சார்பாகவும் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.